கதிராய் ஒளிர்ந்தவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளை திடப்படுத்தி விண்ணகம் சேர வழி செய்தவா, வியப்புக்குரிய பெரும் ஞானத்துடன் திருமறை உண்மைகள் கற்பித்தவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அநேக அற்புத திருப்பலியில் கலந்திடுவோம். நம் உயிர்களை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் தஞ்சை தலைமகனே வருக. திருப்பலி நிறைவேற்ற
இரக்கத்தை போக்கி பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வழிபாட்டில் முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றுதல். முதல் திரியை எம் தஞ்சை மறை ஆயர் மேதகு தா சகாயராஜ் அவர்கள் ஏற்றப்படுவார். எமது மரியண்ணி பேராலய பங்கு தந்தை அருள்பணி சபரிராஜ் அவர்கள் ஏற்றுவார். மூன்றாவது திரியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் இல்ல செயலர் அவர்கள் ஏற்றுவார். நான்காவது திரியை எமது ஆலய நிர்வாகி திரு சேகர் அவர்கள் ஏற்றுவார். ஐந்தாவது திரியை எமது செபஸ்தியார் ஆலய அன்பிய தலைவி திரு ஜெனிஃபர் அவர்கள் ஏற்றுவார். ஆயர் அவர்களுக்கு வரவேற்பு. ஏழை எளிய மக்களின் பங்காளன் நம் ஆயர் தா சகாயராஜ் நம் திருத்தந்தையின் கருத்திற்கு ஏற்ப தம் வாழ்வையை மக்களுக்காய் திரு அவையின் வளர்ச்சியை, கடநிலை மக்களின் வாழ்வும் சமூக பொருளாதார தன்னிறைவு கொண்டு வாழ என்று உரைத்தவர் நம் ஆயர். கடவுள் மீது பற்றுறுதியும் தம் மக்கள் மீது அக்கறையும் பரிவிரக்கமும் கரிசனையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நம் தஞ்சை மறை ஆயர் டி சகாயராஜ். மார்க்கு அதிகாரம் 6:34-37 வசனத்தின்படி நாம் படிப்பதில், இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார், பார்த்தார், கற்பித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம் கிளை பங்கு புனித செபஸ்தியார் ஆலயம் நம் ஆயர் டி சகாயராஜை பார்த்தார். நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உழைத்தார். அதற்கு எடுத்துக்காட்டு நாமே. இதுதான் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை. அனைவரையும் உயர்த்த, இன்னும் அதிகமாய் அனைத்திலும் தன்னிறைவு கொண்டு வாழ நம் மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றவர் நம் தஞ்சை மறை ஆயர். இவரிடம் நாம் கண்டது எளிமை, பொருள் பற்றோ பணப்பற்றோ நாடாத நல்லுள்ளம் கொண்டவர் நம் ஆயர். எளிய வாழ்வில் இறைவனோடும் மக்களோடும் இணைவோம் என்று ஒரு சேர உழைத்தவர் தான் நம் ஆயர். இலக்கு மக்களின் வாழ்வே, அவர்களின் முன்னேற்றமே, சமூக விடுதலை என உழைத்தவர் நம் ஆயர். சமூகத்தை இறையியல் பார்வையில் பார்ப்பதும், இறையியலை சமூகத்தின் பார்வையில் பார்ப்பதும், இறையியலை குரலாகவும் சிந்தனை களத்தில் செயல்பட்டு களத்திலும் ஒரு சேர உழைத்த இவரின் ஆசான் பேராசிரியர் ஃபிலிக்ஸ் வில்பிரட் அவரை போலவே ஏழைகளின் விடுதலைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழர்களின் விடுதலையின் குரலாகவும் உரிமை மீட்பு குரலாகவும் பெண்ணியத்தின் விடுதலை குரலாகவும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் விடுதலையின் குரலாகவும் இறையியல் குரலாகவும் விளிம்பு நிலை மக்களின் விடுதலை குரலாகவும் உழைத்தவர்தான் நம் தஞ்சை மறை ஆயர். இறையியல் மொழி என்பது அறிவுசார் மொழி அல்ல, அது இதயத்து மொழியே என்று தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து குரு மாணவர்களை இறையியல் பார்வையில் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவர்களை தாங்களே மாற்ற வேண்டும், உருகொடுக்க வேண்டும் என்று குரு மாணவர்களை உருவாக்க பணியில் இருக்கும்போது ஜூலை மாதம் திருத்தந்தை அவர்களால் ஆயர் நியமனம் பெற்றவர் நம் தஞ்சை மறை ஆயர். ஆயரின் மனதில் எப்பொழுதும் திருச்சி மக்களுக்கும் நம் பங்கு மக்களுக்கும் தனியிடம் உண்டு. அவர் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற போது அவர் விடுத்த செய்தியானது, தல திருவிழாவிலேயே கிளை பங்கு அனைத்து மக்களும் தவறாது ஞாயிறு திருப்பலிகளிலும் கிளை பங்குகளில் நடைபெறுகிற திருப்பலியிலும் பங்கு பெற நம்மை அழைத்தது
நம்மை ஊக்கப்படுத்தியது, மறைக்கல்விக்கு மாணவிகளை வர ஊக்குவித்தது. அந்த தல திரு அவை மக்களை மையப்படுத்துதல். திருவாபையானது மேன்மைகளுக்கோ ஆதிகர்களுக்கோ இல்லை. திருவபையானது அனைவருக்கும் ஆனது என்று அவரிடம் நாம் கண்டது. விளிம்பு நிலை மக்களையே இவரது முன்னேற்ற பணியாக இருந்தது. ஆகவே நம் மக்களையே இவரது முன்னேற்ற பணியாக இருந்தது. அழைப்பை ஏற்று இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாய் கொடியேற்ற நிகழ்விற்கு புனிதரின் திருவுருவம் தாங்கிய இக்கொடியினை புனித செய்யவும், நமக்காய் ஜெபித்து கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்கவும், இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இங்கு வந்துள்ள நம் 1000 அவர்களை உங்களை அனைவரும் சார்பாகவும், ஊர் முக்கியஸ்தர்கள், நிர்வாகி குழுக்கள், விழா குழுவினர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இறையேசுவில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நமது கெம்ஸ்டோன் புனித செபஸ்தியார் ஆலய பகுதி வாழ் மக்களுக்கும் நமது பேராலய மக்களுக்கும் மகிழ்ச்சியின் நாள். இன்று காலை நம் தஞ்சை அவர்கள் நமது பேராலயத்து வருகை தந்து முதல்வருக்கு திருவரும் திருப்பி நிறைவேற்றி இதே நாளில் இந்த மாலை வேளையில் நமக்காக வருகை தந்து நமது கிளைப்பங்கு ஆகிய புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு வருகை தந்து திருப்பி நிறைவேற்றி திருக்கோடி ஏற்றுகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். என்றும் நம்மள் ஒருவராக பயணித்து நமது வளர்ச்சியில் நிறைவை கண்ட நமது அன்பு ஆகிய தஞ்சை மறை அயர் மேதகு தா சகாயராஜ் அவர்களை நமது பேராலயத்தின் சார்பாகவும், சிறப்பாக நமது கெம்ஸ்டோன் செபஸ்தியார் வாழ் பகுதி மக்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி மகிழ்வோடு ஆயரை வரவேற்போம். ஆயருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய ஆயர் பணி சிறக்கவும் இப்படியில் மன்றாடும். ஆயரோடு இணைந்து நமக்கு ஆட்சேபிக்க வந்திருக்கிற ஆயரின் செயலர் அருள் பணியாளர் பெனிட்டோ அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். தந்தைக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் நாம் செபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது ஜோசப் கஸ்பார் அன்னமேரி அந்தரிச்ச ஆண்மிடை பாட்டிக்காகவும், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சமரப் மேரி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜோதர் தாமஸ் திருமண நடைபெற வேண்டியும், பாபு தாமஸ் பொலின் குடும்பத்தார் செபஸ்தியார் நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரூபன் பிரபா யாஸ்மின் அந்தோனிராஜ் குடும்பத்தாருக்கு கடந்த வருடம் இறைவன் சில நன்மைகளுக்கு நன்றியாகவும், சந்தியாகு மகாராஜா சார்லஸ் என்ற சாரு ஆண்மடை பாட்டிக்காகவும், துரைசாமி ஆரோக்கிய மேரி, தேவராஜ் விக்டோரியா ஆரோக்கியதாஸ் சார்லஸ் மேரி நன்றிப்படியாகவும், திருத்துவ மேரி பெஞ்சமின் வயலட் குழந்தை தரசா மார்டின் ஆண்மடை பாட்டிக்காகவும், சிங்கராயர் பவுடினார் ரட்சகதாஸ் பெஸ்கி பிரபாகர் ஆண்மடை பாட்டிக்காகவும், தேவசுந்தரி செபாஸ்டின் சர்க்குணம் ஜாக்குலின் காரோனியா ஜெசி ஜோ பெவின் நன்றி திருப்படியாகவும், டேவிஸ் கிறிஸ்டினால் மார்டினா செரீன் சுமிதா சுகில் நன்றி திருப்படியாகவும், ஞானசேகர் ஸ்டெல்லா தோரின் மார்க்ரேட் ஆண்டனி மாவேல் குடும்ப நலம் வேண்டியும், சின்னப்பன் மரிய செல்வம் ரோசேன் தம்புராஜ் லீமாரோஸ் ஆண்மடை பாட்டிக்காகவும், ஜோசப் நோவா அல்போன்ஸ் அலெக்ஸ் மேரி மீகா ஞானம்மா ஆண்மடை பாட்டிக்காகவும், சகாயராஜ் வயலா குடும்பத்தை நன்றிப்படியாகவும் இத்திருப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாக
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர், நீர் ஒருவரே, ஆண்டவர், நீர் ஒருவரே, உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித செபஸ்தியாரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரது பேறுபலங்களை முன்னிட்டு எங்களை நாளும் ஆசிர்வதித்து வருகின்றேன். அவரது திருநாளை கொண்டாடுகிற நாங்கள் நன்றி பெருக்கோடு மக்கு செலுத்துகிற இந்த மாலை பலியை ஏற்றுக்கொள்ளும். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி துணிவுள்ள மக்களாக வாழ அருள் தாரும். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வார்த்தைகள் 14 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை
அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இதுவும் நமக்கு தெரியும். நம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 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 கடவுளே இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை அவர்கள் உணர்ந்து கொள்வர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களுத்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலக நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவரும் ஆண்டவருக்கு அஞ்சுவாராக. கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளை எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலரும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கிறனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு இது 3வது பூசை 4வது நிகழ்ச்சி என்றாலும் கேம்ஸ்டவுன்ன உடனே ஒரு புத்துணர்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் சந்தோஷம். நாங்கள் பங்கில் இருக்கிறப்பவே பங்கு பெற ஆட்கள்லாம் நக்கல் அடிப்பாங்க. கேம்ஸ்டவுன்னா ஃபாதருக்கு ஒரு தனி அப்படிங்கிறது போல். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பதில். எல்லாமே புத்தாடை அணிந்திருக்கிறீங்க. யூனிஃபார்மெல்லாம் நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் பெரிய மேக்கப் போட்டு 3 நாள் லேயர் போட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டுமில்லை, இன்றைக்குமே நீங்கள் இப்படி இருக்கணுங்கிற என்னுடைய ஆசையும் என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய வாழ்த்தும். கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். காலங்கள் தோறும் தலைமுறையாக கத்தோலிக்க விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம். செபஸ்தியாரின் பரிந்துரையில் இறைவன் நம்மை நிரம்ப ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஒரு அருமையான புனிதர். அவரிடம் எனக்கு மிக பிடித்தமான 2 பண்புகள் என்றால், ஒன்று தான் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஆழமாக உறுதியாக நிலைத்து நிற்பது. 2வது தான் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக இருப்பது. நான் நம்பியிருக்கிறேன், இயேசுவை நம்பியிருக்கிறேன், அவருக்காக எதையும் செய்வேன். நான் நம்பியிருக்கிற இயேசுவுக்காக எதையுமே நான் இழக்க தயார். என் உயிரையும் இழப்பதென்றாலும் அதற்கு நான் தயார் என்கிற ஆழமான நம்பிக்கை. புனித அந்தோணியாரை போலவே உலகெங்கும் ஒரு பெரும் புனிதராக கருதப்படக்கூடியவர் புனித செபஸ்தியார். தந்தை அவர்களுக்கு விளங்கும். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ நம்மை போல, அங்கெல்லாம் புனித செபஸ்தியார் அவர்களது மனம் நிறைந்த ஒரு புனிதராக, மனம் நிறைந்த ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் என்று உணர முடியும். செபஸ்தியாருக்கும் நம் மக்களுக்கும் என்ன உறவு தொடர்பு என்று தெரியவில்லை. ஆனால் புனித செபஸ்தியார் நம் மக்களுக்கெல்லாம் ஒரு துணிவு மிகுந்த ஒரு வாழ்க்கை முறைக்கான சான்றாக அமைந்து போனார் என்று என்னால் உணர முடிகிறது. இவர்களிடம் விளங்கிய அந்த நம்பிக்கையெல்லாம் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகளில் இயேசுவின் வார்த்தைகளாக லூக்கா பதிவு செய்திருப்பார். நானே உங்களுக்கு நாவன்மையை
ஞானத்தை கொடுப்பேன், உங்களை எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று. இப்படி செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாற்றை, குறிப்பாக அவரது அந்த மறைசாட்சி பிறப்பு குறித்து வாசிக்கிற போது நமக்கு தெரிகிறது எவ்வளவு கொடுமையான ஒரு சாவு. இறந்து போனார் என்று தூக்கி எறியப்பட்ட நிலையில் உயிர் உழைத்து மீண்டும் கொல்லப்பட்ட அந்த நிலை, இவ்வளவு விலை கொடுத்து தனது கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர் காக்க வேண்டுமா? நமது உயிரை விட மேலானதா நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை என்கிற கேள்வி நமக்குள் எழலாம். என்னை பொறுத்தவரை நாம் கொண்டிருக்கிற உயிரையும் காட்டிலும் பெரிது நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த திருநாளில் இந்த புனிதர் வழியாக நமக்கு தரப்படுகிறது. புனித செபஸ்தியார் இரத்தம் சிந்தி காப்பாற்றிய அந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பங்கில் இருக்கிற போது அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பெற்றோர் முன்னோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து நம்ம ஊரில் பார்க்குறது சின்ன சின்ன குடிசையோ ஓட்டு வீடோ சிறு வீடுகள் என்று அல்ல ஏதோ சேர்த்து வைத்திருக்கிற, கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிற 3/4 பவுனு தோடு 1/2 பவுனு செயின் என்பதல்ல, அல்லது வங்கியில் ஏதோ போட்டு வச்சிருக்கிற 200 ரூபா 500 ரூபா காசு பணம் அல்ல. நம்முடைய முன்னோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசம். இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான கடமை நமக்கு இருக்கிறது பிரியமானவர்கள். மதில் மேல் பூனை என்பதல்ல, இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம் என்பதெல்லாம் அல்ல. நம்முடைய முன்னோருக்கு சரியெனப்பட்ட இந்த கத்தோலிக்க விசுவாசம் நமக்கும் சரியாகவே இருக்கும். நான் ஒரு கத்தோலிக்க அருள் பணியாளர் என்பதாலோ ஆயர் என்பதாலோ இந்த காரியத்தை செய்யவும். கத்தோலிக்க நம்பிக்கை என்பது எந்த விதத்திலும் குறைவுபட்டதல்ல. அந்த கத்தோலிக்க நம்மில் குறைபாடுகள் இருக்கலாம், அருள் பணியாளர்களில் ஆயர்களில் குறைபாடு இருக்கலாம், கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்களில் குறைபாடு இருக்கலாம். ஆனால் அந்த கத்தோலிக்க நம்பிக்கை குறைபாடு உள்ளது அல்ல. ஆக அந்த விசுவாசத்தில் மிக உறுதியாக இறுதி வரை நிலைத்திருந்து நாங்கள் கொண்டிருக்கிற இந்த கத்தோலிக்க விசுவாசத்திற்காக எதையும் செய்வோம், எதையும் இழந்து நிற்போம் என்கிற புனித செபஸ்தியாரின் அதே மனநிலையோடு அந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது பிரியமானவர்களே. நம்முடைய மக்களை வாழக்கூடிய தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் வயலூர் என்கிற பங்கை சார்ந்த குருவாடி என்கிற ஒரு சிறு கிராமத்திற்கு நான் வந்த சில நாட்களையே, தஞ்சைக்கு வந்த சில நாட்களிலேயே போய் பார்த்தேன். சுற்றிலும் வயற்காடு, எவருக்கோ சொந்தமான வயல், நமது மக்களுக்கு சொந்தமான வயல் அல்ல. அங்கு வேலை செய்பவர்களுக்காக இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். பட்டா நிலவும் கூட இல்லை. நாமெல்லாம் கூட இப்போது கூரை வீடுகளை தாண்டி ஓட்டு வீடுகள் முடிந்தால் ஒரு சிறு மெத்தை வீடு என்றெல்லாம் போயிருக்கிறோம். இன்னும் நம்முடைய மக்கள் அங்கு குடிசை வீடுகளில், அதிலும் ரொம்ப பாவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளாக அவற்றை பார்த்தேன். அந்த கோவில் பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பல நேரங்களில் அந்த கோவில்தான் அந்த பகுதி மக்களுக்கு இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கிற இடமே. மழை பெய்தாலோ அல்லது வயதானவர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய உறங்குகிற இடமே அந்த கோயில்தான் என்கக்கூடிய அளவுக்கு அவர்களது வறுமையான வாழ்க்கை சூழல். அப்போது அந்த இடத்தை பார்த்துவிட்டு மக்களை சந்தித்து விட்டு எங்கள் வாகனத்தை நோக்கி பங்கு தந்தை அவர்களோடு நடந்து கொண்டிருந்த போது அவரிடம் இதை பகிர்ந்து கொண்டேன். ஒரு சமய நம்பிக்கை என்பது நம்மை வெறும் பக்தர்களாக, விசுவாசிகளாக, நம்பிக்கையாளர்களாக மட்டும் வைத்திருப்பதற்கா, அல்லது அதையும் தாண்டி இந்த கத்தோலிக்க நம்பிக்கை அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை நமது மக்களை இன்னும் மேலான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லல் ஆகாதா? அதற்காகத்தானே இந்த கத்தோலிக்க நம்பிக்கை. எங்கள் கடவுள் எங்களுக்கு துணை இருக்கிறார், எங்கள் கடவுளது அருள் எங்களுக்கு துணை இருக்கிறது, எங்கள் உடன் வருகிறது. நாங்கள் வளர்ந்து காட்டுவோம். சமுதாயத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் சக்தியாக நாங்கள் என்னால் வலுவூட்ட பெற்ற மக்களாக வளர்ந்து வருவோம் என்று காட்ட வேண்டாமா? திரு அவை அந்த பணிகளை செய்ய வேண்டாமா? மாதத்துக்கு ஒரு திருப்பலி வைப்பதோடு திரு அவையின் கடமை முடிந்து போகிறதா என்றெல்லாம் அந்த தந்தையோடு வாதிட்டு கொண்டிருந்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கை நம்மை இன்னும் மேன்மக்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். சமுதாயத்தில் வளர்ந்து சிறந்த மக்களாக, கல்வியில் வளர்ந்து சிறந்த மக்களாக, பொருளாதாரத்தில் தன்னிறைவு கொண்ட மக்களாக நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றே நாம் உணர வேண்டும். இப்படி நம்மை வளர்த்து வருகிறவர் அந்த கடவுள் என்று உணர வேண்டும்.
அந்த கடவுளது பராமரிப்பிலே நமது வாழ்வை உணர்ந்து அந்த கடவுள் மீதான ஆழமான நம்பிக்கையில் நமது பயணத்தை தொடர்கிற போது அந்த கடவுளது அருளாக ஆசியாகவே அத்துணையும் கிடைக்கிறது என்று உணர முடியும். எசையா இறைவாக்கு நூல் 40ஆம் அதிகாரம் 31வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வார்கள், அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் எந்நாளும் புதிய ஆற்றலோடு வாழ்க்கையில் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே சென்று கொண்டிருப்பார்கள். அதுதான் நம்பிக்கை நமக்குள் ஆற்ற வேண்டிய உண்மையான செயல்பாடு. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கை இன்னும் நம்மை சமுதாயத்தில் மேன்மக்களாக உயர்த்தி கொண்டு போக வேண்டும். பிரியமானவர்களே, ஏழைகளாக இருந்தால்தான் தம்மை தேடுவோம் என்பதற்காக கடவுள் நம்மை ஏழைகளாக இருப்பதை விரும்புவது கிடையாது. நாம் வளர வேண்டும் என்றே அந்த கடவுள் விரும்புகிறார். வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் மேலான வாழ்வை நமக்கு தர அந்த கடவுள் காத்திருக்கிறார், அதை கொடுக்க அவர் விரும்புகிறார் என்றே உணர வேண்டும். ஆக ஆழமான நமது இறை நம்பிக்கை, இப்படி செபஸ்தியார் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த பற்று, இதெல்லாமே நமது பிள்ளைகளது கல்வியை உறுதி செய்ய வேண்டும், இந்த பிள்ளைகளது பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும், நாம் விரும்பக்கூடிய ஒரு சமூக முன்னேற்றத்தை, சமூக மாற்றத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கொடுக்கவில்லை எனில் என்னை பொறுத்தவரை நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கை என்பது குறைவுபட்டதே, ஏதோ இன்னும் தேவைப்படுகிறது, அது குறைவான ஒரு நம்பிக்கையாகவே இருக்கிறது என்றே உணர முடியும். அதே எசையா இறைவாக்கு நூல் 35ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரை உள்ள இறை வார்த்தைகளில் தான் விரும்பக்கூடிய இறையாட்சி அல்லது மெஸ்ஸியாவின் தலைமையிலான ஒரு புதிய நம்பிக்கையாளரின் திருக்கூட்டத்தின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்று எசையா சொல்லுவார். தளர்ந்து போன உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் உங்கள் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள் என்று சொல்லுங்கள். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்வு அது நிறைவான முழுமையான வாழ்வு. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இயேசு சொல்லுவாரே, தன்னை ஒரு நல்ல ஆயனாக அடையாளப்படுத்தி பேசுகிற இயேசு சொல்லுவார், நான் ஆடுகள் வாழு பெறும் பொருட்டு அதை நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்றால் அது நிறைவான வாழ்க்கை, வாழ்க்கை என்றால் அது முழுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாழ்வை நோக்கி அந்த கடவுளது அருள் பராமரிப்பில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும். எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் ஒரு முறை புலம்புவார், என் மக்கள் முன்னே செல்வார்கள், முன்னோக்கி செல்வார்கள் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், என் மக்களோ பின்னோக்கி போனார்கள் என்று புலம்புவார். ஆக நாம் முன்னே போக வேண்டும் என்பதுதான் அந்த கடவுளது விருப்பம், கடவுளது ஆசை, கடவுளது கனவு. பிரியமானவர்களே, இன்று அந்த கடவுள் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுக்கட்டும். நீங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக நமது எல்லா வறிய நிலைக்கு மத்தியில், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நிலைக்கு மத்தியிலும் நாம் உயர்த்தி பிடித்திருக்கிற இந்த கத்தோலிக்க நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருப்போம். இந்த நம்பிக்கையின் துணையோடு, அந்த கடவுள் நமக்கு துணை இருக்கிறார் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு நமது வாழ்வை வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, மாற்றத்தை நோக்கி நாம் நடத்துவோம். பிரியமானவர்களே, அந்த மாற்றம் எல்லாம் மீண்டும் சொல்லுகிறேன், பல 100 முறை சொல்லி இருக்கிறேன், 101 முறையாக இன்றும் சொல்லுகிறேன், நமது பிள்ளைகளது நல்ல தரமான கல்வியில்தான் அந்த மாற்றம், வளர்ச்சி என்பதெல்லாம் சாத்தியப்படும். ஆக இருந்த காலத்திலும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். தந்தை சபரிராஜ் அவர்களும் அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பிள்ளைகளது உறுதி செய்யப்பட்ட தரமான கல்வி, இப்போ தஞ்சை மறை மாவட்டத்திற்கு அதைத்தான் மறை மாவட்டத்தின் முதல் நோக்காக, முதல் செயல்பாட்டு திட்டமாகவே முன் வைத்திருக்கிறோம். என்ன அது? எல்லா கத்தோலிக்க பிள்ளைகளுக்குமான, நமது மறை மாவட்டத்தின் எல்லா கத்தோலிக்க மக்களுக்குமான தரமான கல்வி, பெறக்கூடிய கல்வி, எளிதில் அணுகி போகக்கூடிய ஒரு கல்வி முறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று. ஆக நமது பிள்ளைகளை நன்கு படிக்க வைப்போம். பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளது நல்ல படிப்பு, அதனால் வரக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, அதனால் வரக்கூடிய கல்வி, நிறைய ஊதியம், அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, மாற்றம் என்பதுதான் கடவுளின் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அதே போல் நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லா மக்களோடும் இயைந்து சமாதானமாய் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த ஒரு பண்பு. 3-4 தெய்வங்களை நாம் நமக்கு பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். இங்கு செபஸ்தியார், அந்த பக்கம் சவேரியார், இன்னும் அடைக்கலமாதா, யாருமே நம்ம குறை வச்சது கிடையாது. அவர்களது அருள் பராமரிப்பில் வாழக்கூடிய நாம் நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் உறுதியாய் வளர்ந்திருப்போம் பிரியமானவர்களே. அதனால் இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் துணையோடு நாம் பெறக்கூடிய அந்த வாழ்க்கை வளர்ச்சி இந்த திருநாள் கொடையாக இறைவன் நம் மக்களுக்கு நிரம்ப கொடுக்க வேண்டுமென உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகளோடு இந்த மறையுரையை நான் நிறைவு செய்கிறேன். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. சாமுவேலின் தாய் அன்னா கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். மனமுருகி மனமுடைந்து அழுது புலம்பி மன்றாடி கொண்டிருக்கிறார். அதை ஏலி என்கிற இறைவாக்கினர் பார்க்கிறார். அந்த பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்று அவரை வினவுகிற போது அந்த பெண்மணி சொன்ன பதில், ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். கடவுளை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். பிள்ளை பெறாத பெண்மணி நான். எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டு கொண்டிருக்கிறேன். என் கடவுள் முன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். அதே முதல் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் ஏலி அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவார், மனநிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். மனநிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். அதே அதிகாரம் 27வது இறை வார்த்தை சொல்லுகிறது. ஒரே அதிகாரத்தில் 3 இறை வார்த்தை பகுதிகளும் கடவுள் முன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். 2வது, மனநிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ விண்ணப்பித்தோனது வேண்டுகோளை கேட்டருள்வார். 3வது 27வது இறை வார்த்தை, இந்த பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்தேன் வேண்டுகோளை கடவுள் கேட்டருளினார். ஜெபிப்பதும் உன் ஜெபம் கேட்கப்படும் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்படுவதும், கடவுள் கேட்டுக்கொண்ட அந்த ஜெபத்திற்கு நன்றி சொல்லுவதும் ஒரே அதிகாரத்தில் அமைந்திருப்பதாக பார்க்கிறேன் பிரியமானவர்கள். இன்றும் அது நடக்கட்டும், இன்றும் அது நடக்கட்டும். நீங்கள் உங்கள் வேண்டுகோளை எழுப்புங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி ஏழு இறை வாக்கினர் போல இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பார் என்பதுதான் இன்றே இப்போதே இத்திருப்பலியிலேயே நாங்கள் ஏறெடுத்த எங்கள் வேண்டுகோளை அந்த கடவுள் கேட்டார். அந்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி அந்த கடவுளை எல்லா அருளாலும் ஆசையாலும் நீங்கள் திரும்ப வீடு செல்ல வேண்டும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்கிற அந்த இயேசுவின் வாக்குறுதி உங்களில் நிறைவேற வேண்டும். அந்த கடவுளது எல்லா அருளையும் ஆசையையும் எந்நாளும் நிரம்ப பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் எந்நாளும் வளர்ந்து சிறக்க வேண்டும். கடவுள் உங்களை நிரம்ப ஆசிர்வதிப்பார். ஆமென். தலைவரே, எம் இறைவா, திரு அவையில் தங்கள் வாழ்வில் தம் சொல்லாலும் செயலாலும் தலைமை என்பது பணி பெறுவதற்கன்று பணிபுரியவே என்று எம் கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கி கொண்டு செயல்படும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை சாட்சிய வாழ்வாக்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி, சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல் மேய்ப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்தவும், ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே இறைவா, இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், சாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி, போட்டி மனப்பான்மையை நீக்கி சமத்துவ சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் நற்செய்தியின் நாயனரே, எம் இறைவா, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவருக்கும் உம் அருளால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும்
உள்நாட்டு போரால் தவிக்கும் சிரியாவின் மக்களுக்கு உமது உதவிக்கரை நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆற்றலே எம் இறைவா, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையில் பற்றற்றவர்களாகவும் இளையோர் இவ்வுலக மாயைகளால் தங்களே இழந்து விடாமலும் இருக்கவும் உமது இறை அழைத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை இந்த செபஸ்தியாரின் திருப்பாதங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், கண்ணீரோடு மன உருக்கத்தோடு உடைந்து நைந்து போன உள்ளத்தோடு நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அத்தனையும் இந்த வேளையில் அந்த கடவுள் முன் கொண்டு வருவோம். நமது கண்ணீரையே அந்த கடவுள் திருமுன் காணிக்கையாக்கி ஜெபிப்போம். நமக்காக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நமது அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அந்த தலைமுறையாவது, அந்த படிக்கும் பிள்ளைகள் தலைமுறையாவது நன்கு வளர்ந்து சிறக்க வேண்டும் என ஜெபிப்போம். நம் தாய் தந்தை, நம்முடைய அன்பு பிள்ளைகள், பேர குழந்தைகள், நம் வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, வீட்டில் இருக்கிற பிற உறவுக்காரர், நமது அண்டை வீட்டார், நமது அன்பியத்தை சார்ந்தவர்கள், செபஸ்தியார் கோவில் தெருவிலும் சவேரியார் கோவில் தெருவிலும் புனித அடைக்கலமாதா கோவில் தெருவில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களென எல்லோருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தைக்காக, நம் உதவி பங்கு தந்தைக்காக ஜெபிப்போம். நம் பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். நமது ஊர் பெரியவர்களுக்காக, இந்த கோயில் பொறுப்பாளர்களுக்காக, நம் ஊரில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, முதியவர்களுக்காக, நோயாளிகளுக்காக என கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டுவோம். வேறு எவரிடம் போவோம்? வேறு எவரிடம் போய் கேட்போம்? கடவுளிடமே கேட்போம். நமது நம்பிக்கையும் நம்ம எல்லா ஆற்றலும் வல்லமையும் அவரையே நம்பி இருக்கிறோம். அவர் தம் அருள் பராமரிப்பிலே நம்பி இருக்கிறோம். ஆழமான நம்பிக்கையோடு கடவுளை நீர்தாம் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி மன்றாடுவோம். நம் கண்ணீரை துடைத்து நம் கவலைகளை போக்கி இன்னும் வளமான, இன்னும் நலமான, இன்னும் மகிழ்ச்சியும் மன நிறைவு மிகுந்த வாழ்வை அந்த கடவுள் நமக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிப்போம். நாம் கொண்டாடுகிற இந்த ஆண்டு திருநாள் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் கடவுளது அருளையும் ஆசையையும் மிக மிகுதியாக கொண்டு வரக்கூடிய நாட்களாக அமைய வேண்டும் என ஜெபிப்போம். எல்லோரும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு சகோதர சகோதரிகளாய் ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு புதிய வாழுமுறை நமக்கு கடவுளின் கொடையாக வேண்டும் என ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிற மது பிள்ளைகள் நாங்கள். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுத்துறோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்த்துள்ளோம். அனைவரும் நலம் பெற்று அனைவரும் மகிழ்ந்து மனநிறைவோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுத்து எங்களை காத்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என் அன்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையில் மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென். உமதே இதை நான் தருவேன், ஏற்றலே உம்மன இசைத்திட வாழ்வேன், எல்லாம் உமதே. இதை நான் தருவேன், ஏந்தலி உன் மனம் இசைத்திட வாழ்வேன், எல்லாம் உமதே. கரங்களும் உயர்ந்தன, கனவுகள் வளர்ந்தன, கருணையின் தீரம் கண்டு கண்களும் பணித்தன. கரங்களும் உயர்ந்தன, கனவுகள் வளர்ந்தன, கருணையின் தீரம்
உலகில் என் செல்வமோ உன்னன்பு உறவே அன்பே ஏற்றிடுவே என்னை பணியில் உயரச் செய்வீர். பகிர்வுகள் வளர்ந்தன, உறவுகள் நிலைத்தன, அர்ப்பண தீரம் கண்டு ஆனந்தம் பெருகின. பகிர்வுகள் வளர்ந்தன, உறவுகள் நிலைத்தன, அர்ப்பண தீரம் கண்டு ஆனந்தம் பெருகின. இனியொரு உலகம் இனிதாய் படைப்போம், அதில் வரும் தடைகளை அன்பால் தகர்ப்போம். அன்பே ஏற்றிடுவீர், இந்த தரணியை மாற்றிடுவீர். பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசையால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது அருள் கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே உமது அன்பு தீயினால் பற்றி எறிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உம் திருப்பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் மது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை மது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையேறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இத்திருப்பலி தலைமையேற்று நடத்துகிற ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடல் ஏற்றலும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுப்புன செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா உடல்நலக் குறைபாடுகள் நோய் நோக்காடுகளிலிருந்தும் மனக்காயங்களிலிருந்தும் எங்களை அடிமைப்படுத்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தார். உண்மையே நம்பியிருக்கிற மது பிள்ளைகள் நாங்கள் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசத்தில் பெருமைப்படுகிற மது பிள்ளைகள் நாங்கள் ஒளியார்ந்த நம்முடைய இறையாட்சியின் பிள்ளைகளாக ஊக்கமிகு பிள்ளைகளாக என்னாலும் வளர்ந்து சிறப்புறும் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள்தார். நல்ல உடல் சுகம் வேண்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் ஊக்கம் துணிவு வேண்டும்.
குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் வேண்டும், மனதில் அமைதியும் நிம்மதியும் வேண்டுமென ஜெபிக்கிறோம். உம்மை மட்டுமே நம்பி இருக்கிற எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து வியத்துக்கு இறை பராமரிப்பில் எந்நாளும் எங்களை காப்பீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலான நம்முடைய இறையாட்சி நிறைவேறுவதற்காகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். இவ்வுலகு தர இயலாத எனது அமைதியை, எனது மகிழ்ச்சியை, எனது ஆறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் என சீடர்களுக்கென்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப திரு அவை முழுவதற்கும் இதோ ஒரு சிறு திரு அவையாக திருமுன் கூடி வந்திருக்கிற கெம்ஸ்டோன் பகுதி மக்கள் எங்களுக்கும் உமது அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அன்றாட வாழ்வில் வளர்ச்சியையும் தந்துருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிற இறைவன், நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற இறைவன், நமது வாழ்வில் வளர்ச்சியில் நமக்கு துணையது நம்மை வல்லமையோடு வழிநடத்தி இன்னும் மேலான நலமான வளமான அமைதியும் மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வை நோக்கி நமக்கு அழைப்பு விடுத்து நமக்கு துணை இருக்கிற அன்பு தெய்வம். இவரை நம்பி இருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நடத்திடும் நண்பனாய் நீர் வேண்டுமே, அருள் தாருமே. தரும் உணவு, உயிரளிக்கும் உணவு, நீர் தரும் உணவு, வாழ்வு. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நமது கெம்ஸ்டோன் பகுதியின் செபஸ்தியார் ஆலய ஆண்டு பெருவிழாவிற்கு நமது எளிய அழைப்பை ஏற்று இன்று தலைமையேற்று திருப்பலி நடத்தி திருப்பலிக்கு பின் கொடியேற்றருக்கும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு தா சகாயராஜ் அவர்களுக்கு நமது கெம்ஸ்டோன் பகுதியின் நிர்வாக குழு சார்பாகவும் விழா குழு கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞர் அணி இயக்கம், அன்பிய பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவரும் பேர் சார்பாக ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக திரு சேகர் மற்றும் திரு பிரேம் அவர்கள் பொன்னாடை போற்றி இந்த நன்றியை தெரிவிப்பார்கள். மேலும் தஞ்சை மறைமாவட்டத்தின் ஆயர் இல்ல செயலர் தந்தை அவர்களுக்கு திரு வனராஜ் அவர்கள் பொன்னாடை போற்றி ஸ்பாட்டகஸும் சேர்ந்த இணைந்து நன்றியை தெரிவித்துப்பார்கள். மேலும் நமது மரியன்னை பேராலய பங்கு தந்தை சவரிராஜ் அவர்களுக்கு திரு ஸ்பாட்டகஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி நன்றியினை தெரிவிப்பார். எங்களது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஊர் பொதுமக்கள், புனித மரியன்னை பேராலய பங்கு மக்கள் மற்றும் அருள் சகோதரிகள் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் ஊர் நிர்வாக சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மன்னிக்கவும், எங்கள் மரியன்னை பேராலய உதவி பங்கு தந்தை அவர்கள் வருகை தந்திருப்பதால் அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக திரு சேவர் அவர்கள் பொன்னாடை போற்றி நன்றியினை தெரிவிப்பார். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. மறைவுரையிலே சொல்லிட்டேன், வந்ததில் மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நீங்கள் நலமோடு இருப்பதை கண்டு மகிழ்ச்சி. இன்றைக்கு மட்டுமல்ல, என்னாலும் நலமோடு வாழ உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த வாய்ப்பு கொடுத்த ஊர் நிர்வாகத்தினர், கோயில் பொறுப்பாளர்கள், பங்கு தந்தை எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. திருநாள் வாழ்த்துக்கள். திருநாளை நல்லா கொண்டாடுங்க. இந்த கொண்டாட்டம் ஆண்டு முழுக்க காலம் பூரா இருக்கட்டும். நம்முடைய ஊர் எல்லா நிலைகளிலும் வளர்ந்து சிறந்த ஊராக இருக்க உங்களுக்காக என்னாலும் கடவுளிடம் ஜெபிக்கிறேன். கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு பிள்ளைகள் எங்களை எந்நாளும் காத்தருளுமாறு உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சி பாதுகாவலருமான புனித செபஸ்தியாருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். என்று வாழும் நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அளப்பெரிய மாட்சியாலும் இவ்வுலகின் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திருமகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் தூய் ஆவியாரின் அனைத்தை நிறைவுபடுத்தி வழிநடத்தி காக்கும் அருளாலும் புனித ஆரோக்கிய தாயின் அன்பு அருள் துணையாலும் புனித சூசையப்பரின் வேண்டுதலாலும் அன்பு பாதுகாப்புடைய செபஸ்தியாரின் பரிந்துரைகளாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஊர் மக்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நாளில் நீங்கள் கண்ணீரோடு ஏறெடுத்த எல்லா மன்றாட்டுக்களுக்கும் கனிவுடன் செவிசாய் உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவேற செய்து தம் வியத்தகு இறை பராமரிப்பில் உங்களை எந்நாளும் காப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். புனித செபஸ்தியாரின் பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அண்ணலே செபஸ்தியாரே, அருள் தனலே எம் காவலே, உம்மை கொண்டாடி மகிழும் எம் வாழ்வு தலைக்க மன்றாட அருள் பொறிவே, எமக்காய் மன்றாட அருள் பொறிவே. அண்ணலே செபஸ்தியாரே, மெய்வரையின் வீரரென உலகம் மெச்சும்படி வாழ்ந்தவரே, மெய்வரை வீரரென
தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அருளும் வல்லமை மிகுந்த அது புனித செபஸ்தியாரை எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக கொடுத்து அவரது வியத்து இறை பராமரிப்பில் காலந்தோறும் எங்களை காத்து வருகிற மது பேரருளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புனிதரின் ஆண்டு திருநாளையே எமது ஊரின் திருநாளாக கொண்டாடுகிற நாங்கள் இத்திருநாளின் தொடக்க நாளில் உயிரை ஏற்றக்கூடிய செபஸ்தியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போலவே ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் எந்நாளும் உம்மை நோக்கி மேலோங்கி வளர எங்களுக்கு அருள் தாரம். இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் இந்த புனிதரின் பேரவளங்கள் முன்னிட்டு மது அருளையும் ஆசையும் நிரம்ப பெற்றுக்கொள்வார்களாக. இவரைப் போலவே ஆழமான உறுதியான கத்தோலிக்க நம்பிக்கையில் நாங்கள் எந்நாளும் வளரச் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளுமா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது எப்பொழுதும் என்றும் இருப்பதாக.
பெரும் மகிமையே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்போன் என்ற பட்டணத்தை சிறப்பால் சிறப்புறச் செய்தவரே, புண்ணிய வரங்கள் நிறைவாக இத்தாலின் நாட்டில் வாழ்ந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.